ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் சுற்றி நம்ம பீடிங் வச்சு எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பீடிங்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஓகேங்களா, நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சிமெண்ட் கலவை கலந்துருப்பீங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு நீங்கள் பீடிங் ஒட்டுற இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பீடிங் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைட்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு நல்லா சிமெண்ட் கலவைனால கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க நல்லா டைட்டாக. ஓகேங்களா, நீங்கள் எது ஒட்ட போகிறீங்களோ அது ஃபுல்லாக வந்து பீடிங்கை ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு 3 பக்கம் ஒட்டிட்டேன். ஓகேங்களா, நல்லா வச்சு டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டைல்ஸ் ஓட்டுக்குள்ளே லூஸ் ஆனாலும் ஒன்றும் குழப்பிக்க தேவையில்ல. ஓகேங்களா, திருப்பி நம்ம வந்து வச்சுக்கலாம். சிமெண்ட்டு கலவை லூஸ் பண்ணி வச்சுக்கணும், சரியாக போயிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம 3 பக்கம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி டைல்ஸ் கட் பண்ணி நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஒட்டக்குள்ள எப்பயும் டிசைனிங் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் டிசைன் பார்க்க மாட்டாங்க. அது நம்ம டிசைன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் ஒர்க். ஓகேங்களா, மேலே வந்துட்டு முன்ன ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இப்போ ஒட்டுறேன் பீடிங்கு. இப்போ மேலே ஒட்டுறப்போ நம்ம வந்து நிறைய பேர் முட்டு கொடுப்போம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. அது எப்படி ஒட்டுறீங்க அப்படின்னா, எப்பயும் போல் ஒட்டுறது தான். நீங்கள் சிமெண்ட் கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா டைட் பண்ணி நல்லா தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக கப்புன்னு உட்காந்துங்க. அந்த ஏர் உள்ளே லாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக உங்களுக்கு கப்புன்னு பிடிச்சிக்கோங்க, கீழே விழாது. ஓகேங்களா, நீங்கள் எதுவும் முட்டு கொடுக்க தேவையில்லை. பாருங்கள், நான் எதுவுமே முட்டு கொடுக்கல, கரெக்டாக நின்றுச்சு. மேலே ஓட்டுறப்போ நீங்கள் கீழே விழுந்துடணும்னு பயப்பட தேவையில்லை. நல்லா சிமெண்ட் நல்லா டைட்டாக போட்டு கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக நின்றுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நின்றுச்சு. இப்போ நம்ம கேப்லாம் ஃபில் பண்ணுறோம். சைடில் எதுனா கேப் இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம். கேப் அதிகமாக இருக்கிற இடத்துல சிமெண்ட் வச்சிட்டோம்னா அப்புறம் நீங்கள் க்ரவுட் போடுறப்போ உங்களுக்கு சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிடும், ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா, இல்லைன்னா உங்களுக்கு க்ரவுட் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ரவுட் போடுறோம், டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷிங்காக இருக்கும். வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒர்க் முடிஞ்சது. இப்போ ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னான்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் டாட்டா பாய் லாஸ்ட்டாக கேட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு.